அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அருள் காரணத்தினால் நாம் அஷ்ஹுருல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலுமாத், ஹஜ்ஜுடைய மாதங்களில் நுழைந்திருக்கிறோம். ரமதான் துறை தென்பட்டு 9வது மாதம் பூர்த்தி செய்த பிறகு 10வது மாதமாக நாம் ஆரம்பிப்பது ஷவ்வாலுடைய அந்த முதல் நாள். ஷவ்வாலுடைய அந்த முதல் நாளை ஆரம்பிக்கும் நாம் ஹஜ்ஜுடைய மாதத்துக்குள்ள நுழைகிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற அந்த தல்பியாவுடன் ஹஜ்ஜுக்காக மக்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். இந்த ஷவ்வால் முதல் புறையிலிருந்து ஹஜ்ஜுடைய 1வது மாதம் ஷவ்வால், 2வது மாதம் ஜுல்காதா, 3வது மாதம் ஜுல்ஹிஜ்ஜா. ஜுல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10, 13ஓட ஹஜ்ஜுடைய கடமைகள் முடிவாகின்றன. இந்த நாட்களில் ஒருவர் ஹஜ்ஜுக்காக போறதுக்கும் அனுமதி உண்டு. ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டுவதற்கும் ஷவ்வாலுடைய மாதத்தில் அனுமதி உண்டு. அப்ப ஹஜ்ஜுடைய 2 மாதங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த காலத்தில் மக்கள் ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் கழுதையிலையும் நடந்தும் பிரயாணம் செய்து வந்ததாக இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். இந்த 2 மாதம் 13, 10 நாட்களில் மக்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய, அதிலும் குறிப்பாக 12ஆம் மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த 13 பிறைகள்ல ஹஜ்ஜுடைய அனுஷ்டானம் முடிவெடுக்கிறது. நான் இங்கு சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஷவ்வாலுடைய முதல் பிறைய பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ, முஹர்ரமுடைய சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் தானி என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய 12 கலண்டர்லையும் அந்த பிறை பார்த்து அதை தீர்மானிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு அமல். யாரும் தன்னுடைய இஷ்டப்படி இதுதான் ஷவ்வால், இதுதான் ஜுல்காதா, இதுதான் ஜில்ஹிஜ்ஜா என்று தீர்மானிக்க முடியாது. பிறை பார்த்துதான் ஒவ்வொரு மாதமும் தீர்மானிக்கப்படும். பிறை பார்த்துதான் அடுத்த மாதத்துக்கு நகர்த்தப்படும். முஹர்ரமுடைய இப்பொழுது நாம் இருக்கிறோம் ஷவ்வால். இந்த ஷவ்வாலுடைய 29 முடியும் பொழுது அன்று பிறை தென்பட்டால் அது ஜுல்காதாவாக மாறும். இல்ல தென்படாவிட்டால் ஷவ்வால் 30ஆக பூர்த்தி செய்து கொண்டு ஜுல்காதாக்கு நுழைய வேண்டி வரும். எப்படி சவுதி இந்த வருடம் 30 நாம் ரமதான பூர்த்தி செய்து கொண்டு ஷவ்வாலுடைய முதல்ல நுழைகிறோம் என்று சொன்னார்களோ, நாம் எப்படி 29ஐ பூர்த்தி செய்து கொண்டு நாம் ஷவ்வால்ல நுழைகிறோம் என்று சொன்னோமோ, உலகத்தில் சில நாடுகள் அது வியாழக்கிழமை அவர்கள் அங்கு அறிவித்தார்கள், நாம் இந்த புதன்கிழமை மாலையில 9ஆம் தேதி வியாழக்கிழமை எங்களுடைய இதை கொண்டாடுகிறோம் என்று சிலர் அதை புதன்கிழமை அறிவித்தார்கள். சிலர் இப்படி 3 வகையாக உலகத்தில் நாடுகள் அதை அமல் செய்தார்கள். எல்லோருமே அந்த பிறையை அடிப்படையாக வைத்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இலங்கையை பொறுத்த வகையில நாம் 12 மாதங்களும் இந்த பிறையை பார்த்துதான் மாதங்களை தீர்மானிக்கிறோம். பிறையை பார்த்துதான் அடுத்த மாதத்துக்கு நாம் நுழைகிறோம். யாரும் தன்னுடைய சுய இஷ்டப்படி மாதங்களை தீர்மானிக்கிறது கிடையாது. மிக கவலையான ஒரு விடயம் இந்த வருடம் நடந்ததுதான். அது மிக கவலையையும் துன்பத்தையும் முஸ்லிம் உம்மாவுக்கு ஏற்படுத்துகிறது. அது என்னவென்றால், பிறப்பாப்பதற்கு நாம் செல்வதற்கு முன்பே 6 மணியிலிருந்து பிறை கண்டுவிட்டோம் என்று பொய்யான தகவல்களை பலரும் பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்.
இது ஒரு பெரும் பாவம். அல்லாஹ்வுக்காக யாரும் இந்த பாவத்தை செய்யாதீர்கள். இதனால் எங்களுக்கு பலத்த நெருக்கடிகளும் கஷ்டங்களும் புறைய தீர்மானிக்கிறதுல ஏற்படுகிறது. பொய் சாட்சிகள் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். நாம் எப்படி சரி இந்த ஷவ்வாலை எடுப்போம் என்று இதை யாரோடு நீங்க விவாதிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய சட்டங்களோட. இந்த நாட்டுக்கென்று ஒரு 100 வருடங்களுக்கு மேலான ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது. அதுதான் பிறைய பார்த்து தீர்மானிக்கிறது. பிறைய பார்த்து அதை விடுறது. யாருமே பிற கண்டதுக்கு பிறகு அதை தடுத்து நிறுத்த மாட்டார்கள். அதை பிற உறுதியாக சாட்சிகள் நிரூபிக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள். பொய் சாட்சிகளும் பொய் வதந்திகளும் நேரத்துக்கு முன்பு பிற கண்டோம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கு ஒரு தடுமாற்ற நிலைமை ஒன்று, ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்படுகிறது இதை தீர்மானிக்கிறதுக்கு. அதனால் மிக பணிவாக இந்த சிறப்பான நாட்களில் நாட்டு மக்களை நாம் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து இப்படியான காரியங்களை செய்யாதீர்கள். 5 மணியிலிருந்து அந்த நாம் இன்றைக்கு எப்படி சரி பெருநாள் எடுப்போம் என்று சாட்சிகளை பொய் சாட்சிகளை குழந்து நிறுத்தி இப்படி வதந்திகளை பரப்பும் பொழுது அது நாட்டுக்கு ஒரு பதற்றத்தையும் தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டத்தையும் அது நேரத்தை மிக அதிகமான நேரம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையையும் அது உண்டாக்குறது என்பதை மிக பணிவாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது சம்பந்தமாக கிண்ணியாவை சேர்ந்த எங்களுடைய உலமாக்கள் பாரிய உதாரணமாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது கொழும்பு பெரிய பள்ளி, ஜமியத்துல் உலமா, முஸ்லிம் கல்ச்சரல் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவ கொழும்பு மேமன் கம்யூனிட்டி அவர்கள் ஒரு ஜமாத்தை பல இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவ கிண்ணியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு உலமாக்கள் எல்லாரும் 7 மணி ஆகும் பொழுது ஏன்னா 39 நிமிஷம் தான் பிறை தரைப்படக்கூடிய நேரம், எங்கேயுமே தென்படவில்லை என்றது அவர்கள் அறிவித்துவிட்டு அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று விட்டார்கள். அதுக்கு பிறகு எங்களுக்கு சாட்சி வருகிறது, நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று. அப்ப அந்த சாட்சியை எங்களுக்கு தட்டி கழிக்க முடியாது. நாங்கள் நிர்ணயித்த 5 இடங்கள் இலங்கையில் சுமார் 25-30 ஹம்மான் தொட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும், பொத்துவிலிருந்து கொழும்பு வரைக்கும் பல இடங்கள்ல ஜமாத்தாக கடலோரத்துக்கு போய் அங்கு இருந்துதான் பிறை பார்க்கிறார்கள். நாங்க சொல்லிருக்கிறோம், யாரும் மஸ்ஜிதுல தொழுறதில்லை, நீங்க அங்க போய் கடலோரத்துல ஜமாத்தாக தொழுங்க, அந்த இடத்துல பிற பாருங்க. அப்படியான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கும் பொழுது நீங்க வாட்ஸ்அப்புகள்ல நாங்க பிற பார்த்துட்டோம், இன்றைக்கு நாளைக்கு பெருநாள், நாளைக்கு பெருநாள் இல்ல, இப்படியான வதந்திகளை பரப்புறது என்பது இந்த நாட்டுக்கு முஸ்லிம் உம்மாவுக்கு செய்யற அநியாயம். யாரெல்லாம் இந்த செயலை செஞ்சிருக்கிறீங்களோ உங்களை சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்த முடியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டம் மிக தெளிவானது. அதனால அல்லாஹ்வை பயந்து கொண்டு இப்படியான காரியங்களில் ஈடுபடாமல் செய்யக்கூடிய காரியங்களை முறையாக செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும். கிண்ணியாவுடைய உலமாக்கள் அழகான ஒரு தெளிவான அறிக்கையும் விட்டிருக்கிறார்கள். நாம் எப்படி ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாங்க கொழும்புல இருக்கிறவங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்கிறோம். 25 ஜமாத்துகள் நாட்டில் இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க, ட்ரிங்கவலியில பிரதானமான இடங்கள் எல்லாம் கடலோரத்தில் போயிருக்கிறாங்க. 10 பேர் 5 இடத்துல இருந்து 50 பேர் பார்க்கிறாங்க. யாருக்குமே தென்பட இல்லை. அவங்க தென்படாதவர்கள் திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது தென்பட்டதாக சாட்சி வருகிறது. அது இல்லாம வேற பல இடங்கள்லையும் சாட்சிகள் வரும் பொழுது அந்த சாட்சிகள் எல்லாம் வைத்துதான் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம். அதனால மிக தயவாக வேண்டிக் கொள்கிறோம், இப்படியான ஒரு சூழ்நிலையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தாமல் யாரெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அப்படியானவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அத்தீனுன் நசீஹா என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நசீகத்தும் வசியத்தும் செய்யுங்க. இப்படியான பாவமான இது நீங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய நோன்புக்கு நீங்க தான் பொறுப்புதாரிகளாக ஆகி அல்லாஹ் இடத்துல குற்றவாளிகளாக மாறாமல் நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை உலமாக்களுக்கும் பெரிய பள்ளிக்கும் அந்த கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உதவியாக இருந்து எதிர்காலத்தில் செயல்படுமாறு முதலாக நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே,
இரண்டாவதாக இந்த ரமதான் நமக்கு 30 ஜுஸையும் ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய, அதனுடைய கருத்துக்களை தஃசீரை புரியக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். ஏனைய மாதங்களை விட மிக சிறப்பான ஒரு காலம்தான் இந்த ரமதானுடைய காலம். உலகத்தில் இன்றைக்கு 2 நாடுகள், ஒன்று மொரோக்கோ, இரண்டாவது ஈஜிப்ட், உலகத்தில் ஆக கூட ஹாஃபிஸுல் குர்ஆன் நிறைந்த நாடுகள். அல்லாஹு தஆலா லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்களை இந்த நாட்டில் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதே போல பாகிஸ்தான், சவுதி அரேபியா, மற்ற இந்தியா போன்ற நாடுகளும் அதே மாதிரி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹு தஆலா எங்கட நாட்டில் கூட 6-7 வயதுள்ள குழந்தைகள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நாங்க இதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் இதை இறக்கியிருக்கிறோம், நாம இதை பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு மிக தெளிவான அத்தாட்சிகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, இந்த 30 ஜுஸையும் அதிகமானவர்கள் மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு வந்து தராவியுடைய தொழுகை. எனக்கு தெரியும், நான் சின்ன வயதுல 70களில் நான் பார்த்திருக்கிறேன். இலங்கையில குறிப்பிட்ட 2-3 மஸ்ஜிதுகள்ல தான் குர்ஆனை பூர்த்தியாக ஓதி தராவியுடைய தொழுகையை தொழுவிப்பார்கள். இன்று அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, வீட்டுக்கு வீடு ஹாஃபிஸ்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இந்த குர்ஆனை சுமந்தவர்கள் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் ஏற்படுத்தி, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் ஏற்படுத்தி, பல ஹாஃபிஸ்கள் தராவியுடைய தொழுகையை சிறப்பாக அந்த இனிமையான குரல்ல அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். மஸ்ஜித் நிர்வகிக்கக்கூடியவர்களும் இதுக்கு நல்ல பங்களிப்புகள் செய்து உலமாக்களையும் ஹுஃபாஸ்களையும் ஆர்வமூட்டி இந்த பணியில ஈடுபட்டிருக்கிறது. அது மிக சந்தோஷத்தையும், அல்லாஹு தஆலா நம்மை அந்த இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்ற அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களையும் ஆக்கியிருக்கிறான் என்பதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இதை மரணம் செய்வதற்கும் இதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய கைர லேச அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். அதுக்கு நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 6-7 வயதிலிருந்து குழந்தைகள் இந்த அமானிதத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். குர்ஆனுடைய நான் ஓதின முதலாவது திருவசனம் அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல எந்த சந்தேகத்தையும் மனிதருக்கு வைத்து கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விவரிக்கும் பொழுது இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون என்பதை மிக தெளிவாகிறது. மூமின்கள் என்றால் யார்? மூமின்கள் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு ثم لم يرتابوا ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, இதுல சந்தேகம் கிடையாது. ஆனா எந்த மூமின்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் ثم لم يرتابوا, அதுல எந்த சந்தேகம் இல்லாம ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்கிறார்கள். அவர்கள் தான் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சாட்சி பகர்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, நான் வளமையாக இங்க இந்த மெம்பர்ல பல சந்தர்ப்பங்கள்ல இந்த ரமலானுடைய காலத்துல ஓதப்பட்ட குர்ஆன்ல இருந்து 30 ஜுஸ்ல இருந்து 30 ஆயத்துகளை தெரிவு செய்து பல குத்பாக்களை நான் செஞ்சிருக்கிறேன். அப்படின்னா ரமலான் முடிகிறது, கடந்த இந்த ரமலான்ல நாங்க 30 ஜுஸையும் குர்ஆன் மூலமாக நாம் கேட்டோம், தொழுகையில கேட்டோம், தனிமையில ஓதினோம், ஹாஃபிஸ்கள் ஓதினோம், தஹஜ்ஜுத்ல கியாமுல் லைல்கள்ல ஓதினோம். அந்த குர்ஆனை கேட்க அதன்படி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதிலிருந்து 30 ஆயத்துகள் நான் தெரிவு செய்து வளமையாக நான் ஒரு குத்பாவை பல குத்பாக்கள் இந்த மெம்பர்ல நான் நடத்திருக்கிறேன். அதுல நான் அந்த
30 ஆயத்துகளை தெரிவு செய்து அந்த ஆயத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன சொல்கிறான் என்பதை நான் வளமையாக அதை நான் இங்கே எடுத்து உரைப்பதுண்டு. அந்த அடிப்படையில் நான் ஒரு சிலரை மட்டும் இங்கு உங்களுக்கு ஒரு படிப்பினையாக நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லிஹி. நாம் இறக்கி வைத்திருக்கும் இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் இது போன்ற ஒரு சூரத்தை கொண்டு வாருங்கள் சொல்கிறான். இதை போல ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க சொல்கிறான். உலகமே ஒன்று சேர்ந்தாலும் இதுவரைக்கும் 1400 வருடங்களில் இது போன்ற ஒரு ஆயத்தை யாராலும் நிரூபிக்க முடியவில்லை. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இது ஒரு முஅஜிஸா. என்னுடைய ஆசான் ஹஜ்ரத் மௌலானா இத்ரிஸ் மீரட்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு பெரிய மகான். அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனை தஃப்சீர் பாடத்தை நடத்தி கொண்டு வீட்டுக்குள் நுழையும் பொழுது மௌத்தை நசீபாக்கினார். அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கும் நான் என்னுடைய இந்த தொழுகையில உம்ரா ஹஜ்ஜில ஈடுபடுவதற்கும் நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்கள் இன்னல் அப்ரார லஃபீ நஈம், நல்லடியார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற அந்த தஃப்சீரை ஓதி கொடுத்துட்டு அதை குர்ஆனை மூடி வச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு நுழைந்தார்கள். பக்கத்தில் ரூம் இருக்குது, அதுல நுழைந்தார்கள். அங்கே அவர்களுக்கு மௌத் ஏற்பட்டார். அல்லாஹ் தஆலா சில நல்லடியார்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹதீஸையும் குர்ஆனையும் அதன் அமல் செய்யறதோட அதில் சொல்லக்கூடியத பாக்கியமாக நசீபாக்கலாம். ஒரு பெரிய மனிதர், அவர்கள் ஒரு பெரிய ஆலிம், பெரிய முஹத்திஸ், ஒரு தாபிஈ, ஒரு சஹாபியை கண்டவர். அவர் இந்த ஹதீஸை பயான் செய்தார். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாரோ அவர் சொர்க்கம் பிரவேசிப்பார். இவர் அந்த ஹதீஸை பயான் செஞ்சு மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ என்று சொன்ன உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவராக அவருடைய ரூஹ் பிரிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சில நல்லடியார்களை உலகத்தில் தெரிவு செய்திருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்கிறான். அந்த அடிப்படையில் குர்ஆன் லா ரைப ஃபீ என்று சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உனக்கு சந்தேகம் இருக்கும்டா நான் குழந்தை என்னுடைய அடியான் மீது இறக்கியிருக்கும் இந்த வேதத்தை போன்று ஒரு சூரத்தை, இன்னா அதைனாக்கல் கௌதர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்ற ஒரு சூரத்தையோ அல்லது ஒரு ஆயத்தையோ நீ கொண்டு வர முடியும் என்றா கொண்டு வா. இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் அதை நிறைவேற்ற முடியவில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தந்திருக்கிறான். ஆக ஒன்று இருக்குது தற்காலிகமான முஅஜிஸா, ஒன்று இருக்குது நிரந்தரமான முஅஜிஸா. முஅஜிஸாக்கள் என்பது 2 வகைப்படும். அல்லாஹ் தஆலா மிரக்கல்ஸ், அற்புதங்களை நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். எங்களுடைய இறுதி தூதர் சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 சிறப்பானதுகளை கொடுத்திருக்கிறான். ஒன்று தற்காலிகமானது, ஒன்று நிரந்தரமானது. தற்காலிகமான கொடுத்ததுதான் இந்த விரலால் அவர்கள் செய்த சைக்கிளையில சந்திரன் 2ஆக பிளந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விரலுடைய சைக்கிளை மூலமாக சந்திரனை பிளக்க வைத்தான். நபியுடைய விரலை ஒரு பாத்திரத்தில் போட வைத்து அங்கிருந்து தண்ணீரை அல்லாஹ் வெளியாக்கினான். தண்ணீரை வெளியாக்கி சஹீஹ் புகாரியுடைய தயம்முடைய பாடத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை போட்ட அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீர் வெளியாகி சஹாபாக்கள் குடித்தார்கள், குளித்தார்கள். தன்னுடைய நூற்றுக்கணக்கானவர்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டார்கள் என்பதாக ஹதீஸ்ல மிக தெளிவாக பதிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு தற்காலிகமான ஏராளமான அற்புதங்களை நசீபாக்கினான். சுப்ஹானல்லாஹ், அதை எண்ணிக்கொண்டே போகலாம். உலமாக்கள் 100, 200, 300, 1000 வரைக்கும் அதை எண்ணிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அற்புதங்களை நபியுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு நாள் மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்திஸ்கா, அது மலைய நாடு அல்லது சலாத்துல் குசூஃப், குசூஃபுடைய அந்த சூரிய சந்திர கிரனுடைய தொழுகை, அந்த தொழுகையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு எட்டு முன்னுக்கு வச்சு கையை போட்டார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை அந்த மெம்பர் பக்கத்துல, மெஹரா பக்கத்தில் அல்லாஹ் காண்பித்தான் நபி அவர்களுக்கு.
அந்த கனிகளை காண்பித்தான். ஒரு அடி பின்னுக்கு எடுத்தார்கள், நரகத்தை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல காண்பித்தான் நபி அவர்களுக்கு. ஏராளமான தற்காலிகமான அற்புதங்களை அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அது நிரந்தரமானது. இன்று வரைக்கும் எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த அல்லாஹுடைய இந்த கலாம் அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين என்று சொல்லி அல் ஹன்னாஸ் الذي يوسوس في صدور الناس من الجنة والناس என்ற கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா அற்புதமான இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். இதற்கு நானும் நீங்களும் ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இதனுடைய இந்த ஆயத்துகள் எல்லாம் நான் உங்களுக்கு முன்வைப்பேன் என்று அதிகமான நேரம் எடுக்கும். நான் உரிய நேரத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் 4 சூறாக்களை நான் அதிகமாக இந்த நாட்களில் பயான் செய்யக்கூடிய சூறாக்கள், அதை உங்களுக்கு சொல்லி நான் இந்த தலைப்பை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது என்ன மேலான சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த குர்ஆன்ல இருந்து 4 சூறாக்களை பூரா உம்மத்தும் இந்த பயான கேட்கக்கூடிய அனைவர்களும் அதை ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர். குர்ஆன் இந்த ரமதான்ல எனக்கு தந்த பாடம் மிக முக்கியமானது. ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் 4 சூறாக்களை என்னுடைய வாழ்க்கையின் அதை லட்சியமாக குறிக்கோளாக என்னுடைய வாழ்க்கையை நான் அடைவதற்கு, திருத்திக் கொள்வதற்கு அது ஒரு பாக்கியமாக இந்த ரமதான்ல இருந்து இந்த 1445வது இந்த ரமதான் இன்னும் 2 மாதம் முடியும் பொழுதே, ஜுல்காதா ஜுல்ஹிஜ்ஜா அங்கு முடியும் பொழுதே நாம் முஹர்ரம் அடைய போகிறோம். அதற்கு முன்பு நான் இந்த மாதத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த சூரத்தை யா அல்லாஹ் ஏகத்துவத்துடைய சூரா, நீ எங்களுக்கு யா அல்லாஹ் உனக்கு நிகர் யாரும் கிடையாது, உன்னை யாரும் பெற்றதும் கிடையாது, பெற்றெடுத்ததும் கிடையாது, நீ யாரையும் பெறவும் இல்லை, உனக்கு நிகர் யாரும் இல்லை, நீ தேவையற்றவனாக இருக்கிறான், நீ தனித்தவன் என்ற அந்த நம்பிக்கையுடன் இந்த சூரத்தை ஓதும் பொழுது குர்ஆன்ல 3 ஓதிய நன்மை கிடைக்கிறது. ஃபஜருக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் 3 முறை ஓதும் பொழுதே முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கிறது. அப்ப இந்த குர்ஆனுடைய சூரத்துல் இஹ்லாஸை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வேன். சூரத்துல் கௌசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருமையான நன்மாராயம். நபி அவர்களுக்கு ஆண் சந்ததிகள் இல்லை, ஆம்பளை பிள்ளை எல்லாம் மௌத்தாகி விட்டார்கள், இவருடைய தீன் உலகத்தில் பரவ மாட்டாது என்று கொச்சப்படுத்த முயன்ற அந்த ஆசிப்னு வாயிலுக்கு இன்ன ஷானி அகஹுல் அப்தர் அல் கௌசர் என்று சொல்லும் பொழுதே கைருன் கதீர், ஏராளமான கைர்களை வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய பெயரை நாம் உயர்த்திருக்கிறோம், கண்ணியப்படுத்திருக்கிறோம். உலகத்தில் 4ல் 1 3ல் 1 2 பில்லியன் முஸ்லிம்கள் மதிச்சு உலகத்தில் மரியாதை செலுத்தி கண்ணியப்படுத்தி பாசம் வைத்து அவர்களை பின்பற்றி அந்த சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார் என்றால் அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சூரத்துல் கௌசரை நாம் ஓதும் பொழுது நபியுடைய அன்பும் நபி அவர்களுக்கு யாரெல்லாம் கொச்சைப்படுத்த முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவையும் அல்லாஹ் இதில் ஞாபகப்படுத்துகிறார். 3வது சூரத்தான் சூரத்துல் அஸ்ர். 1வது ஏகத்துவம், 2வது நபித்துவத்தின் அன்பு, 3வது நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டிய சூரத்து மேலான சகோதரர்களே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். மிக தைரியமாக ஒரு செய்தியை முன்வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆன்ல 114 சூறாக்கள், அதுல இந்த சூரத்தை மட்டும் அல்லாஹ் இறக்கியிருந்தால் இந்த உம்மத்துக்கு போதும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு போதுமாக இருந்திருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த சூறால சுருக்கமாக அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக எல்லோருமே நஷ்டத்தில், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக உலகத்தில் வாழக்கூடிய இந்த 600 கோடி மக்களும் நஷ்டத்தில். ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து உண்மையை போதிக்க வேண்டும், ஹக்க போதிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த சூரத்தின் அடிப்படையில் உலகத்தில் வாழக்கூடிய வயது வந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வின் தீன்படி அமல் செய்வதுடன் அல்லாஹ்வுடைய தீனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது. குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ்.
என்ற சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் நன்மாராயம் சொல்லக்கூடிய அந்த சான்றை பெற்ற உம்மத்தாக மாற வேண்டும் என்றால் சூரத்துல் அஸ்ர் மீது அமல் செய்வதுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சூரத் யூசுஃபுடைய குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் என்னுடைய இந்த பாதை, இது தெளிவான பாதை, இது அத்தாட்சியுடைய பாதை, ஹாதிஹி சபீலி, நான் இதன் பக்கம் தான் அழைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடமாக இரவு பகலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இன்னி தஅவுது கௌமி லைலா வ நஹாரா, இரவு பகலாக என்னுடைய உம்மத்தை நான் அழைத்தேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில நேரத்தில் பாத்திரத்தை கொண்டு போயிட்டு அடுப்புல வச்சு அந்த நெருப்பை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை கொதிக்க வச்சா எப்படி அதுல சத்தம் வருமோ, அதை மூடிய போட்டா அதுல எப்படி அந்த சத்தம் வருமோ, நபியுடைய உள்ளத்துல குமுறலும் அழுகையும் இருக்கும். இதனாலதான் அல்லாஹ் லஅல்லக பாஹு நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னான். தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பார்க்காமல் இன்னலக ஃபின் நஹாரி சபஹன் தவீலா, பகல் நேரத்தில் அவர்கள் நீச்சல் அடித்தார்கள். யார்ல அங்க என்னது, கடலா நதியா மக்கால் இருந்தது. மக்கள் மத்தியில போய் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணியில், இந்த ஈமானின் பக்கம் அழைக்கும் பணியில், நல்லமல்கள் பக்கம் அழைக்கும் பணியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்களே, உங்கள் மீது கடமை இந்த சூரத்தின் மீது அமல் செய்வது. ஒவ்வொரு வீடும் இந்த 4 சூரத்துகளையும், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், இதன் மீது அமல் செய்யும் வீடுகளாக மாற வேண்டும். அம்ம ஜுஸை ஜமியத்துல் உலமா தஃப்சீராக வெளியிட்டிருக்கிறோம். அதை ஒவ்வொரு வீடும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதும் அந்த அம்ம ஜுஸுடைய பாடத்தை வரக்கூடிய முஸல்லிகளுக்கு, தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த அம்ம ஜுஸை இந்த ரமதானுடைய சிறப்பை மையமாக வைத்து, குர்ஆனுடைய மாதத்தை மையமாக வைத்து அதை பிரிண்ட் பண்ணி நீங்க செய்யற உங்களோட தாய்க்கு, உங்களோட தகப்பனுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட இனபந்துகளுக்கு நீங்க செய்யக்கூடிய சதகா ஜாரியால ஆக சிறந்த சதகா ஜாரியா இந்த குர்ஆனுடைய அம்ம ஜுஸ் தமிழுடைய தஃப்சீர். அதை நீங்க பிரிண்ட் பண்ணி தாராளமாக 100 கொடுங்க, 200 கொடுங்க, 1000 கொடுங்க, 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன சக்தியை தந்திருக்கிறானோ இன்றைக்கு நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போங்க. இந்த குர்ஆன்ல 4 சூரத்துகளை நான் எடுத்து அமல் செய்வதுடன் இதை மக்கள் மையப்படுத்துவதற்காக வேண்டி என்னால் முடியுமான இந்த காரியத்திலையும் ஈடுபடுத்துவேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இதுல ஈடுபடும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மாராயம் தருகிறான். அதுதான் சூரத்துன் நஸ்ர். சூரத்துன் நஸ்ர் என்னது? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு மினாவுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இறக்கி வைத்த சூரத்து தான் இந்த சூரத்துன் நஸ்ர். அல்லாஹ் நன்மாராயம் தருகிறான், எங்களுக்கும் உங்களுக்கும் தருகிறான். நாங்க இந்த கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் எமக்கு இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியங்களை நசீபாக்குறான். ஆக முதலாவது நான் வேண்டிக் கொண்டது, எதிர்காலத்திலையும் எக்காலத்திலையும் இந்த நாட்டில் பொய் வதந்திகளை பரப்பி இந்த புறையுடைய விஷயத்துல நீங்க ஒரு நம்பிக்கையோடு இருந்தா அவங்களோட நம்பிக்கையை நீங்க வச்சுக்கோங்க. இந்த நாட்டுடைய ஏகோபித்த முடிவுதான், இந்த நாட்டுடைய புறைப்படிதான் சாட்சி எடுத்து தீர்மானிக்கப்படும். வெளிநாட்டு புறைகளை வைத்து தீர்மானிக்க மாட்டோம் என்பது ஏகோபித்த இந்த நாட்டு முஸ்லிம்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு மாற்றமாக நீங்க வதந்திகளை பரப்பி அல்லாஹ் இடத்துல குற்றவாளிகள் ஆகிறத பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இரண்டாவது அல்லாஹு தஆலா இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் ரமதானை முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு குர்ஆனுடைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை கருதி நான் குர்ஆனோட சம்பந்தப்பட்ட 4 சூறாக்களை இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அதுல இறுதி சூரத்து தான் சூரத்துன் நஸ்ர், இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், கௌசர், இன்னா அஸைனாக்கல் கௌசர், வல் அஸ்ர். அதை காலத்தின் மீது சத்தியமாக எல்லோரும் நஷ்டத்தில் இதுல நாங்கள் அமல் செய்ய வேண்டும். 4வது அல்லாஹு தஆலா எமக்கு அல்லாஹ்வுடைய உதவியை தர்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அடுத்து இந்த மாதம் முஸ்லிம்கள் உலகளாவிய ரீதியில் ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகி பிரயாணம் செய்யக்கூடிய காலம்.
லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவுடன் சுப்ஹானல்லாஹ் மக்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு மிக கவலையான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்ல போய் சில சகோதரர்கள் பதிவு செஞ்ச காரணத்தினால இந்த வருஷத்துடைய கோட்டா சிஸ்டத்தை கோர்ட் நேற்று முந்த நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை மேலான சகோதரர்களே, நாங்கள் இந்த விஷயத்துல மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிக துரிதமாக உரியவர்கள் அதுக்கு நடவடிக்கைகள் எடுத்து இந்த ஹஜ்ஜுடைய கடமையை அழகாக முறையாக, அதை முஸ்லிம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் ஹஜ் கமிட்டியாக இருக்கலாம், இந்த ஏஜென்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல தீர்மானத்தை கொண்டு அழகான முறையில் 3500 மக்களுக்கு இந்த நாட்டில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குது. சவுதி அரசாங்கங்களுக்கு 3500, சென்ற காலங்களில் 3500 பேருக்கு மேல மக்கள் போனார்கள். ஏன் காரணம் என்றா அது பொருளாதாரம் அவ்வளவு நெருக்கடியாக இருக்குல்ல. இப்ப விலைவாசிகள் கூடி பொருளாதார நெருக்கடி வந்து அது 20 லட்சம் வரைக்கும் ஹஜ் போய் 5-6 லட்சத்தில் இருந்தது 20 லட்சத்தை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சண்டை சச்சரவுல ஈடுபடாமல் குர்ஆன் எங்களை அழைக்கிறது ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொல்லி ஹஜ்ஜை கொண்டு போயிட்டு நாங்க கோர்ட்ல கொடுத்துட்டோம்னா மேலான சகோதரர்களே, நாங்க என்ன நிலைமைக்கு ஆளாகுவோம் என்று யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இதுல கவனம் செலுத்துங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. இது மிக கவலையான விஷயம். நான் நினைக்கிறேன் உலகத்தில் எங்கட நாட்டில் மட்டும்தான் இப்படி எங்கட ஹஜ்ஜுகளும் எங்கட விவகாரங்களும் கோர்ட்டுக்கு போறக்கூடிய அளவுக்கு நாங்க நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்யறது, இந்த கோர்ட்ல போயிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை துரிதப்படுத்தி சீக்கிரமாக அதுக்குள்ள தெளிவுகள் கொடுத்து அந்த அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பை மாற்றி பெற்றுக் கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன விட்டுக் கொடுப்புகளோட. கண்ணியமானவர்களே, ஒற்றுமையை பற்றி ஒரு பெரிய மனிதர், அல்லாஹ் அக்பர், ஹாஜி இம்தாதுல்லா மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னா உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய மகான். அவர்கள் சொன்னார்கள், ஒற்றுமை 2 விஷயத்தை கொண்டு இல்லாமல் நடைபெற முடியாது. ஒன்று விட்டுக் கொடுப்பும் மன்னிப்பும். விட்டுக் கொடுப்பும் மன்னிப்பும் மட்டும்தான் உலகத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டும். இல்ல பெரிய கான்ஃபரன்ஸ், மாநாடுகள், பேச்சுகள், புத்தகங்கள் ஒன்றுமே செய்யாது. அது சின்ன உதவியாக இருக்கும். ஆனா ஆகப்பெரிய ஒற்றுமையை கொண்டு வருவது இந்த நாட்டுக்கு நாங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பணிகள் ஒன்றுதான். என்னுடைய மிக பாசமுள்ள 2 உலமாக்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். முபாரக் ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இன்னும் அப்துல் ஹமீத் பஹ்ஜி, ஷேக் பஹ்ஜி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் 2 பேரும் முன்னுரை forward எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறிய நூல் தான் சமூக ஒற்றுமை என்பது. அந்த சமூக ஒற்றுமை என்ற அந்த நூல் உம்மத் பனா, அது யூனிட்டி ஆஃப் தி உம்மா. ஹஜரத் மௌலானா யூசுப் காந்தல்வி ஹயாத்து சஹாபாவை எழுதிய, அவர்களால் பேசப்பட்ட ஒரு பயான் லாகூர்ல 1965 அவர்கள் பேசினத உம்மத் பனா என்று அதை உருதுல மொழிபெயர்த்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். அல் வஹ்தத்துல் உம்மத்துல் இஸ்லாமியா என்று அதை அரபுல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழ்ல நாங்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய ஷேக் அப்துல் ஹமீத் பஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முபாரக் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே நேரத்தில் இன்று உயிர் வாழக்கூடிய ஷேகார் ரூல் ஹக் ஹசரத் அவர்கள் பலரும் அதுக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். அதை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அதை படித்து ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்தாட்டி உங்களோட கையில் இருக்கக்கூடிய கோடாலி எடுத்து உங்களோட காலையே வெட்டி கொள்வீங்கன்னு சொன்னார்கள். இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு குறவில்லை, ஹாஃபிஸுக்கு குறவில்லை, இன்னைக்கு எதுக்குமே குறவில்லை. இன்னைக்கு குறவு என்று சொன்னா உம்மத் ஒன்றுபடுறதுடைய குறவு. இந்த ஒன்றுபடுதல் வராது விட்டுக் கொடுப்பும் மன்னிப்பும் இல்லாமல், பணிவு, விட்டுக் கொடுப்பு, மன்னிப்பு என்பதுதான் இதுக்கு அத்தாட்சியாக இருக்கும். ஹஜ்ஜை கொண்டு போயிட்டு கோர்ட்ல நிறுத்துற அளவுக்கு இந்த நாட்டில் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுனா இது மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை.
துரிதப்படுத்தி எல்லாரும் விட்டு கொடுத்து தூர்நோக்கோட ஹஜ் கமிட்டியும் இந்த முஸ்லிம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய இந்த நாட்டுடைய மினிஸ்டரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு ஒரு சரியான தீர்ப்பை எடுத்து எங்களுடைய நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சுயேட்சமான சந்தோஷமான முறையில முஸ்லிம்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த சிறப்பான நேரத்தில் வேண்டிக் கொண்டு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒற்றுமையான உம்மத்தாக மாற்றி நாங்கள் எல்லாரும் மஸ்ஜிதுகளுடைய உம்மத்தாக மாறி இந்த ரமதானை வரக்கூடிய ரமதானையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நாம் மாற வல்ல அல்லாஹ் கிருபை செய்வாராக. யா அல்லாஹ் எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு உம்மத்தாக வாழ்ந்து மரணிக்க நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா இடத்திலையும் இந்த தூதை யா அல்லாஹ் குர்ஆனுடைய தூதை சுமந்தவர்களாக சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ரின் படி அமல் செய்கிற உம்மத்தாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய அந்த நஸ்ரை உதவியை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். யா அல்லாஹ் எதிர்காலங்களில் இந்த நாட்டில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய விதத்தில் இந்த புரை விவகாரத்தில் நடக்காமல் இருக்க யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வரக்கூடிய ஹஜ்ஜை இந்த ஹஜ்ஜுடைய கடமை சிறப்பாக தல்பியாவுடன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற தல்பியாவுடன் எம் அனைவர்களுக்கும் உன்னுடைய மாளிகையை வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனத்து மஸ்ஜிதையும் ஜியாரத்தையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.